ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பி ஜாப்ஸில் போன வீக்கு நிறைய இஷ்யூவெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். மித்ராவில் சார் டிடக்ஷன் பிடிக்கும்னு சொல்லியிருந்தார். பை மோடில் ஏன்னா 5000 பர்ச்சேஸ் பண்ண சொன்னதுக்கு யாரும் பர்ச்சேஸ் பண்ணல. ஒரு 2000 செல்ல இதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அது மித்ராவில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாரு. அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி தான் சொல்லியிருக்காரு, எவ்வளோ இருந்தால் பிடிப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. சேல்ஸ் டீமுக்கு நார்மலாக எதுவுமே பிடிக்க மாட்டான்னு சொல்லி, அதனால் பிரச்சனை கிடையாது. சேல்ஸ் டீம் பிடிக்க மாட்டாங்க சார்ஜஸ்ஸு. இந்த ப்ரொமோஷன் டீமுக்கு மட்டும்தான் பிடிப்பாங்க. ப்ரொமோஷன் டீம்லேயும் எவ்வளோ இருந்தால் பிடிப்பாங்கன்னா மேக்ஸிமம் 7000 மேலே இருந்தால் மட்டும்தான் சார்ஜஸ் பிடிப்பாங்கன்னு சார் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா 7000 மேலேனாவே நீங்கள் போட்ட அமௌண்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வந்துடும். ஏன்னா 7000னாவே 6500 தான் நீங்கள் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளே இருக்கிறதுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் அந்த கான்செப்டில் பேசிஸில் பார்த்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் தெளிவாக யோசித்து 7000 மேலே இருந்தாலையும் அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காரு. என்னென்னா 7000 மேலே இருந்தாலையும் அது மேலே இருக்கிற அமௌண்ட்டை பிடிப்போம்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் பிடிக்கிறோமோ அது ஒன்று எஜுகேஸ்டா இல்லை எல்ஐசியா இல்லை பைமோட் ஆப்புக்கு வேணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணி நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த வேலட்டில் ஆட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு பைமோட்டுக்கு தேவைப்படும், ஒரு சில பேர் எஜுகேஸ்ட் பை பண்ணால் அதுக்கு தேவைப்படும், ஒரு சில பேர் எல்ஐசினா அதுக்கு தேவைப்படும். அது யாருக்கு எது தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பைமோட்னா பைமோட் செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி செலக்ட் பண்ணுறது என்னதுன்னு சாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. உங்களுக்கு அது மெயில் மூலிமா வருமா இல்லை இதில் அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சார் அதெல்லாம் லிஸ்ட் அவுட் எடுத்துட்டாங்களாம். 7000 மேலே யார் யார் இருக்காங்களோ அவங்க லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சு தான் அது பிளான் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ப்ராசஸ்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் பைமோட்டில் ப்ரமோஷன் டீமில் இருக்கவங்களே நாங்கள் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் சார். அதுவும் இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ஃபுல்லாகவே கேட்க மாட்டீங்க வீடியோ, அதனால் ஸ்டார்டிங்லேயே இது சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா நார்மலாக ரீஃபண்டு சார் சொல்லியிருப்பார் ஆல்ரெடி 7 டேஸ்னால் அதில் போட்டிருக்குன்னா மேக்ஸிமம் அதுக்குள்ளே வராது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 or 5 டேஸ்லேயே கிட்டத்தட்ட லேக்ஸ் மெம்பர்ஸ்க்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ப்ராசஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரே டைமில் முடியாதுன்றதுனால தான் சொல்கிறேன். அது பேட்ச் பை பேட்ச் யார் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காங்களோ அது பேட்ச் பை பேட்ச் செக் பண்ணி அது ப்ராசஸ் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ப்ராசஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு. இப்போ பிளாக் லிஸ்ட்டுக்கான ஃபார்ம் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், யார் யாரெல்லாம் ஆக்டிவில் இருந்து ஒர்க் பண்ணாது இருக்கீங்களோ அவங்க எல்லாமே பிளாக் லிஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருந்தார். அதுக்கான இதுவும் எடுத்து வச்சுட்டாங்களாம். அது இன்னும் ப்ராசஸ் பண்ணல, பிளாக்கில் கொண்டு வரல. அது மேக்ஸிமம் இந்த வீக் எண்டுக்குள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு வந்துட்டு அதுவும் அப்டேஷன்ஸ் கொடுப்பாரு. முக்கியமான அப்டேட்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் என்னென்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸருக்கும் கண்டென்ட் ரைட்டருக்கும் ஃபுல் அமௌண்ட் மண்டேலேருந்து பண்ணுற டாஸ்க்கான அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தார். மைக்ரோ டாஸ்க்கு மேக்ஸிமம் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டேல ஆட் ஆகும்னு சொல்லியிருங்க. புதன் ஆர் வேலனில் அந்த டைமிங்கில் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அந்த டைமிங்லேருந்து பண்ணுறதுக்கு ஆட் ஆகும்னு அந்த மைக்ரோ டாஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ண உடனே இன்ஸ்டன்ட்டாக அமௌண்ட் ஆட் ஆகிடுது, அது பிரச்சனை கிடையாது. கண்டென்ட் ரைட்டருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அது செக் பண்ணி போடுவாங்க. கண்டென்ட் ரைட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸர் இருந்தால் அவங்க வெரிஃபை பண்ணி செக் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வெரிஃபை பண்ணி பண்ணும்போது மண்டேலேருந்து பண்ணுறதுக்கு மட்டும் ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தார். அது சேல்ஸ் டீமாக இருந்தாலே ப்ரமோஷன் டீம் இருந்தாலே அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தார். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு அது புதன் ஆர் வேலன்லேருந்து ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அது ஆட் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியடுன்னு சொல்லிட்டு ஒரு 2 or 3 months கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆல்ரெடி சொன்னது தான் சார். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும்னு சொல்லிட்டு, அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ரெகுலராக போயிட்டுருக்கும். என்ன ஒன்று அவர் சொன்னார்னா கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரணும். அது ஓகே, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன, இது பர்ச்சேசிங் சொல்லியிருந்தார் சார். அது மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கில் வரும்னு சொல்லியிருக்காரு. அது வந்தாலே நம்ம வித்ட்ரால் வந்துட்டு இருந்தால் தான் அது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது 70,000 பண்ணுற மாதிரி இருக்கும். அது காமனாக சொல்லியிருந்தார் சார். அப்புறம் நியூ மெம்பர்ஸு ஜாயினிங்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தார். அது எப்படின்னா டெமோவாக கொஞ்சம் கொண்டு வருவோம்னு அதுவும் வெரிஃபை பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு டெமோவாக கொண்டு வருவாங்க. டெமோவாக கொண்டு வந்துட்டு அந்த டெமோவில் ஒரு 7 days சம்திங் டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது எந்த கம்பெனியில், ஏன்னா பைமோட்டு மட்டுமே இருக்கும்னு சொல்லல அப்போ சார். ஒரு 2-3 கம்பெனி இருக்கும். அதில் அவங்களுக்கு எது இதாக இருக்கோ அதில் அவங்க கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி அது மூலிமா அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சொல்லுவார் டீட்டெயிலாக.
அது ஜாயினிங் கொடுக்கும்போது சொல்லுவார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா முக்கியமாக எல்லாருமே கேட்டிருந்தேன் அந்த வித்ட்ரால் எவ்வளோ டிடக்ஷன் என்னதுன்ட்டு, அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். சாரும் டீட்டெயிலாக தெளிவாக ஆடியோ போட்டிருக்காரு, போய் தெளிவாக கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் புரியும். அப்போ சார் சொல்லியிருந்தார் எக்ஸாம்பிளுக்குன்னு சொல்லிவிட்டு, அதை வச்சுட்டு அப்போ நிறைய இஷ்யூ போய்ட்டு இருந்துச்சு. அதில் பிடிக்கிறாங்க இதில் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ காமனாக கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா 7000 மேலேனாவே பிரச்சனை கிடையாது. ஏன்னா 7000 நீங்கள் போட்ட மட்டும் எடுக்காதவங்களுக்கும் அதுக்குள்ளே வந்துடும், அதனால் பிரச்சனை கிடையாது. 7000 மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிடிப்பாங்க. அது தெளிவாக போய் நோட்டில் போர்டு ஆடியோ கேட்டுக்கோங்க, அதுலேயும் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.